அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன். இன்றைய பொழுது உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிருக்கும். பட் இப்ப எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. நான் பார்த்து பெரும்பாலும் எல்லாருமே சந்தோஷத்துல கொண்டாடிட்டு தான் இருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சருமாக போகின்றார். எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள் தான். தமிழக வெற்றி கழகம் தமிழர்களுக்காக பணி ஆற்ற வேண்டும். தமிழர்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் தமிழர்களுடைய குரல் எல்லா இடமும் கேட்கப்பட்டு, அவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அடிப்படை உரிமைகளோடு சேர்த்து வாழ்வியல் நலமாக இருந்தால் மகிழ்ச்சி. அந்த அதில எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஆட்சி நடந்தால் மிக்க சந்தோஷம். ஸோ அத நான் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளா தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பதை இழக்காமல் மென்மேலும் மக்களுக்கு எதுவும் நலன் கிடைத்தால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கவனமா இருங்க. இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இளைஞர்களே, நான் நேற்று சொன்னது போல தான், கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. உங்கள நீங்க பாதுகாத்துக்கணுங்க. வெடிகிடி கொளுத்துனீங்கன்னா, நிறைய வெடி கொளுத்துன இடத்துல நிக்காதீங்க. அந்த காத்த சுவாசிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.